Taste the Daily. இந்தியாவிலேயே அதிக கடன் பெற்ற மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றியதுதான் திமுக ஆட்சியின் சாதனை என அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி விமர்சித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் செய்தியாளரை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் நிதி மேலாண்மை சரி செய்யப்படும், அதற்காக நிபுணர் குழு அமைக்கப்படும் என்றெல்லாம் தெரிவித்து ஆட்சிக்கு வந்த பிறகு நிபுணர் குழுவும் அமைத்தார்கள். ஆனால் ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டு காலத்தில் சுமார் 3,53,000 கோடி கடன் பெற்றிருக்கின்றார்கள். அந்த நிபுணர் குழுவுடைய நோக்கம் நிதி மேலாண்மை சரி செய்ய வேண்டும் என்பதுதான். அதற்கு மாறாக ஒவ்வொரு ஆண்டும் ஆட்சி பொறுப்பேற்றது கடன் வாங்கி இந்தியாவிலேயே அதிக கடன் பெற்ற மாநிலம் தமிழ்நாடு என்ற சாதனையை திரு ஸ்டாலினுடைய அரசாங்கம் சாதித்திருக்கின்றது. வேற எந்த சாதனையும் இல்லை, கடன் வாங்குறதுல சாதனை படைச்சிருக்கிறாங்க. அதைத்தான் நான் தெளிவாக குறிப்பிட்டேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பெட்ரோல் மதுபான விற்பனையின் மூலமாக கிடைக்கப்பட்ட வருவாய் 43,489 கோடி. திராவிட முன்னேற்ற கழகம் பொறுப்பேற்ற பிறகு 2024-25 ஆண்டு பெட்ரோல் மதுபான விற்பனை மூலமாக கிடைக்கப்பட்ட வருவாய் 69,588. இதுல மட்டும் 26,099 கோடி இவர்களுக்கு வருவாய் அதிகரித்து கிடைக்கின்றன. ஜிஎஸ்டி 2021 அதிமுக ஆட்சியில் 37,942 கோடி, 2024-25 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 73,788 கோடி. அதாவது 100% இந்த ஜிஎஸ்டி வரியின் மூலமாக வருவாய் கிடைச்சிருக்குது. இதற்கு மேல 3,53,392 கோடி கடன் வாங்கியிருக்கிறீங்க. 3,53,392 கோடி கடன் வாங்கியிருக்கிறீங்க. அதனால தான் நான் கேட்டேன், எவ்வளவு கடன் வாங்கினீங்களே, அதிகமான மூலதன செலவு செஞ்சதா பரவாயில்ல. மூலதன செலவும் இல்லை, புதிய திட்டங்களும் இல்லை. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அதிக வருவாய் வந்திருக்குது, பல்வேறு இடங்களில் கடனும் அதிகமாக வாங்கியிருக்கிறீங்க, மூலதன செலவும் குறைவு. அப்படின்னு அந்த பணம்லாம் எங்க போச்சு? அதான் எங்களுடைய கேள்வி. பேசி மொழிதான் அறிக்கை விட்டுருக்கார். ஆக இவர்களுடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் நிதி மேலாண்மை செய்வதற்கு குழு அமைச்சிங்கன்னா அந்த குழு ஏதாவது அறிக்கை கொடுச்சுதா? அந்த குழு அறிக்கையின்படி இந்த நிதி மேலாண்மை செய்வதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்துக்கலாம்? எதுவுமே இல்லையே.